அந்த தலைவராக இருக்கும் அந்த இபிலிஸ். இபிலிஸ் என்பவன் மலக்கு அல்ல, ஆனால் மலக்கு தலைவராக இருந்தவன். தப்சீர் இப்னு கசீரில் இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். இப்லீஸ் எப்படி மலக்குகளுடைய தலைவனாக இருந்தான் என்று சொன்னால், அவன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லா இடத்திலும் இபாதத் அல்லாஹ்வுக்கு செய்திருக்கிறான். நிறைய இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு ஈடுபாடாக இருந்திருக்கிறான். அதிகமாக இபாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் மலக்குமார்கள். அந்த மலக்குமார்களை தாண்டி, அந்த மலக்குமார்களுடைய விட அதிகமாக இபாதத்தில் இருந்தவன் தான் இந்த ஷைத்தான், இந்த இபிலிஸ். இந்த ஜின்னுடைய படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அந்த இபிலிஸ். அந்த இபிலிஸ் மலக்குமார்களுடைய சபையில இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த மலக்குமார்களுக்கு சொல்லும் பொழுது அந்த இபிலிஸுக்கும் அதே கட்டளை தான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சஜ்தா செய்ய வேண்டும். அப்ப அந்த ஷைத்தான், அந்த இபிலிஸ் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் இந்த சம்பவத்தை 5 இடத்தில் சொல்லுகின்றான். சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆராப், சூரத்துல் பனி இஸ்ராயில், சூரத்துல் கஹஃப், சூரத்துல் தாஹா. இந்த 5 இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இப்லீஸ்க்கு, ஷைத்தானுக்கு சஜ்தா செய்யபடி கட்டளையிட்டான். இது قال ربك للملائكة إني وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا. நீங்கள் எல்லோரும் சஜ்தா செய்யுங்கள் என்று சொன்னபோது எல்லோரும் சஜ்தா செய்தார்கள். இல்லா இபிலிஸ், இபிலிஸை தவிர. இபிலிஸ் யாரு? அவனும் மலக்கா என்று கேட்டால் கிடையாது. சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் அந்த விளக்கத்தை சொல்லுகின்றான். கான மினல் ஜின்னி, அவன் ஒரு ஜின் வகையில இருந்து இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி, தன்னுடைய இறைவனுடைய கட்டளை அவன் மீறி விட்டான். இறைவன் சொன்ன கட்டளை அவன் மாறு செய்து விட்டான். அவன் அல்லாஹ்வுக்கு ஒரு மாறாக ஒரு விஷயத்தை செய்து விட்டான். அல்லாஹ் சொன்ன கட்டளை அவன் செய்யவில்லை. அவன் அல்லாஹ் சொன்ன கட்டளையை செய்யாமல் அவன் அல்லாஹ்வுக்கு ஒரு குஃப்ர், அளவுக்கு ஒரு தகப்புர் அவனுடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த சூரத்துல் ஆராஃபோட அந்த வசனத்தை படியுங்கள். ஆரம்ப முதல் ருக்கோவில் அல்லாஹ் சொல்லுவான், மாமனஅக அல்லா தஸ்ஜுத இத் அமர்து, உனக்கு கட்டளையிடும் பொழுது நீ ஏன் இதை தடை செய்தாய்? ஏன், உனக்கு என்ன விஷயம் இதை தடைத்தது? என்ன விஷயத்துக்காக நீ சஜ்தா செய்யாமல் இருந்தாய் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த இப்லீஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால அன கைரும் மின், நான் அவனை விட சிறந்தவன். கால அன கைரும் மின் خلقتني من نار وخلقته من طين. நீ என்னை நெருப்பால் படைத்தான். நெருப்பினுடைய தன்மை மேல போகும், உயரும். நீ அவனை மண்ணிலிருந்து படைத்தாய். மண்ணு எது